எப்பொருள் யார் யாரவை கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எப்பொருள் எத்தன்மையாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. தீதும் நன்றும் பிறதர வாரா, நோதலும் தனிதலும் அவற்றோரன்ன, சாதலும் புதுவை தன்றோ, வாழ்தல் இனிதென மகிழ்ந்தென்று மிலமே, முனிவன் இன்னாது என்றும் மிலமே. மின்னொடு பானம் மின்னொடு வானம் கல்பொருதி இறங்கி விண்ணடிக்கிற அந்த வானமானது கல்லின் வழியாக இறங்கி புனைவோல் ஆறுயிர் அந்த ஆற்றில் செல்லுகின்ற புனைவோல் ஆறுயிர். இப்படி அந்த பாடல் சொல்லுகிறது. எனக்கு அந்த பாடலை குறித்து கொஞ்சம் லேசாக தெரியும். இதுல இந்த தீதும் நன்றும் பிறதரவாரா, நோதலும் தனிதலும் அவற்றோர் என்ன, சாதலும் புதுவை தன்றோ, வாழ்தல் இனிதென மகிழ்ந்தென்று மிலமே, முனிவன் இன்னாது என்று மிலமே என்று அந்த வரிகள் வருகிறது. ஆக இந்த நன்மை தீமை பிறரிருந்து வருவதில்லை, நன்மை தீமை பிறரிருந்து வருவதில்லை. நன்மை தீமை பிறரிருந்து வருவதில்லை. வணக்கம் ஐயா. வணக்கம். நன்மை தீமை பிறரிருந்து வருவதில்லை. அது நமக்கு நாமே அறியாமையின் காரணமாக உண்டாக்கி கொள்வது. இப்படித்தான் மெய்யியல் சொல்லுகிறது. தீதும் நன்றும் பிறதரவாரா, தீதும் நன்றும் பிறதரவாரான்னு சொன்னாவே பிறரிருந்து வருவதில்லை. நோதலும் தனிதலும், நோதல்னா நோய் உண்டாதல், தனிதல்னா தீர்ந்து போதல், அதுவும் அவ்வாறே. அப்படின்னா தீதும் நன்றும் பிறதர வரா என்பதை போல நோதலும் தனிதலும் அதே மாதிரி பிறரிருந்து வரதில்லை, நம்மளே சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு எளிமையா சொல்லுது. இதெல்லாம் நாம் இந்த தமிழ் இருக்கிற மெய்யில நம்ம படிக்காத காரணத்தினால் தமிழை புறக்கணிக்காச்சு. தமிழை யாரும் படிக்கிறதில்ல, அது வேறு. ஆனா தமிழ் புறக்கணிக்கப்படும். எல்லா மொழியும் இந்தியாவில எல்லா தாய்மொழியும் யாரும் படிக்கிறது இல்லை. இந்தியாவில் இருக்க அனைத்து மாநிலத்து மக்களும் தன்னுடைய தாய்மொழியை படிக்காம ஆங்கில வழியில படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஒரு ஆங்கிலம் அழிந்து போவதற்கு இது ஒரு காரணம். எப்ப ஒரு மொழி வேகமா எந்த ஒரு காரணமெல்லாம் வளருதோ அது விரைவில் அழிந்து போகும்னு அர்த்தம். ஏன்னா அதுல எந்த ஆரோக்கியம் இருக்காது. தமிழ் இந்தியாவில யாருக்குமே தெரியாது. தமிழ்நாட்டை தவிர இந்தியாவில யாருக்கும் தெரியாது. சில வெளிநாட்டுல சில கொஞ்சம் ஒரு 10 கோடி பேர், மீறி 11 கோடி பேர் தான் அது பேசுறாங்க. தாய்மொழி தமிழாக கொண்டாவாங்க. ஏன் அப்படின்னா இலக்கண தரம் உள்ளது, ஆணித்தரமானது, நுனி நாக்கில் பேசக்கூடியது, இனிமை கருது அது வாழ்ந்து வருது. இனிமை கருது அது வாழ்ந்து வருகிறது, நீங்க வாழ வைக்கிறது இல்லை, அது வாழ்ந்துட்டு வருகிறது. அதனாலதான் உலகம் பூரா இதில் இருக்கு. எல்லா ஆராய்ச்சியாளர் உலகத்தில் இருக்க பல்கலைக்கழகங்கள், குறிப்பாக இங்கிலாந்து ஐரோப்பிய நாட்டு பல்கலைக்கழகத்தில் தமிழ் ஆராய்ச்சி நூலாக இருக்கிறது. தமிழ் மொழி பற்றி ஆராய்ச்சி, அது மொழி ஆராய்ச்சின்னு தனியா இருக்கு. உலகத்துல எல்லா பல்கலைக்கழகத்திலையுமே தமிழ்நாட்டுல எல்லா மொழி ஆராய்ச்சி இருக்கு. லிங்குஸ்டிக் ஸ்டடி, மொழி ஆராய்ச்சி, அதுல அவங்களுக்கு தெரியும். ஆக எல்லா மொழியும் அழிஞ்சு போயிடும், இலக்கணத்தரம் இல்லாததில் அழிஞ்சு போயிடும். உலகத்துல 2 மொழி தான் வாழும் மொழி. ஒன்று சைன மொழி, அது இலக்கணத்தரம் கிடையாது. இன்னொரு மொழி தமிழ் மொழி தான் வாழும் மொழி, இலக்கணத்தரம் முடியாது. தமிழுக்கு இலக்கண பாதுகாப்பு உண்டு, தொல்காப்பியம் இலக்கண பாதுகாப்பு உண்டு. அதே மாதிரி சமஸ்கிருதத்துக்கும் இலக்கண பாதுகாப்பு உண்டு, பாணினியம். தமிழுக்கு எழுத்தோசையும் உண்டு, எழுத்தனை எழுதுற முறை அதுக்கு உண்டு. அப்புறம் வரி ஓசை, இந்த வரி வடிவம் உண்டு. என்ன வரி வடிவம் எழுதுறோமோ அதை அப்படியே வாயில பேசுவோம். ஆணு தான் பேசுவோம், காணு தான் பேசுவோம். ஆனா ஆங்கிலத்தில் அப்படியெல்லாம் பேச முடியாது. ஒரு தமிழ் உச்சரிப்பு மட்டும் தெரிஞ்ச ஒரு குழந்தை,
எந்த உச்சரிப்பும் படிக்கிற குழந்தை. அந்த குழந்தைக்கு ஒரு தமிழ் புத்தகத்தை கொடுத்தோம்னா அந்த குழந்தை எழுத்து கூட்டி அழகா படிச்சிடும். அவன் வந்தான், ஆ வா இன், அவன் வா இன்தான் வந்தான், அது வரும், இப்படியெல்லாம் படிச்சிடும். ஆனால் அதே குழந்தை ஆங்கில உச்சரிப்பு மட்டும் தெரிந்த ஒரு குழந்தையிடம் ஆங்கில புத்தகத்தை கொடுத்தால் எழுத்து கூட்டி படிக்க முடியாது. இதுதான் அதனுடைய அறிவியல். ஆக ஆங்கில புத்தகம், இப்போ நான் வந்து ஆங்கில புத்தகம் நான் படிக்கணும்னு வச்சுக்கோங்க. இப்போ இங்கே இருக்கிற என்கிட்ட ஒரு ஆங்கில புத்தகம் இருக்கு. இந்த ஆங்கில புத்தகம் படிக்கிறேன்னா மனப்பாடமாக தான் படிக்கிறேனே தவிர எழுத்து கூட்டி படிக்க முடியாது. அதான் இதுக்கு இந்த இலைநிலை. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா மியூக்கஸ்லெஸ் டயட் ஹீலிங் சிஸ்டம்ங்கிறான். ஆனால் இந்த எம்முக்கான சத்தம் போயிடுச்சு, யூக்கான சத்தம் போயிடுச்சு, சிக்கான சத்தம் போயிடுச்சு. எம்யூசி, சீனா சீன் தான் சொல்லணும், இங்கே சீங்கிற சத்தமே இல்லை. அப்போ இங்க எழுத்தோசை வேற, சொல்லோசை வேற. ஆனா தமிழ் அப்படிதான். அதனால உலகத்துல அதான முதல்ல வாழ்ந்து என்ன அதிகம் பேர் பயன்படுத்துற மொழி, உலகத்தையே ஆட்சி செய்யற மொழி. ஆமா, உலகத்தை ஆட்சி செய்யற மொழிங்கிற தப்பு, அது மனசுல ஏத்திக்கிட்டேன். எந்த நாட்டுல உலகத்துல ஆட்சி செய்யறது இல்ல, 6 நாடுகளை தவிர. சம்பாதிக்கிற மொழிங்க ஐயா, நிறைய பேர் பேசும் மொழியா போச்சு. அவ்வளவுதானே தவிர அதுல அறிவியலோ அதுல ஆரோக்கியமோ கிடையாது, அவ்வளவுதான். அதனால அது கட்டுப்படுத்த முடியாத போயிடுச்சு. ஒவ்வொரு நாட்டிலையும் வெவ்வேறு, அதாவது ஒவ்வொரு நாட்டிலையும் இந்த மொழி வந்து வெவ்வேறு மாரி பேசுறாங்க. அதாவது ஆங்கிலத்தை வந்து ஒவ்வொரு நாட்டிலையும் வெவ்வேறு மாரி பேசுறாங்க. ஆனா தமிழ் அப்படி இல்லை. தமிழ் சைனால எல்லாம் தமிழ் பேசுறவங்களாம் சைனா பெண்களே தமிழ் படிக்கிறாங்க. ஆனா கரெக்ட் அதே மாதிரி தான் பேசும். அவன் அவன், அவள்னா அவள், அப்படித்தான் படிக்க முடியும். அப்படிதான், அதான் இலக்கண தரம். அவன்னு சொன்னா அவங்க அவன்னு தான் சொல்லுவாங்க. எந்த சைனா பெண்கள் நிறைய பேசுறாங்க, எல்லா நாட்டிலும் பேசுறாங்க. அவங்க பாத்தீங்கன்னா ஒரு வார்த்தை சொன்னாலும் அது அப்படியே தான் சொல்லுவேன்னா அதான் இலக்கணம். அதான் இலக்கணம்னு ஒழுக்கம். அவன்னு சொன்னா அவன்னு தான் சொல்லுவாங்க. அவன் சொல்லி ஏவான் ஈவான்னு சொல்ல முடியாது. ஏன்னா அந்த எழுதுமுறும் அப்படித்தான் படிப்பாங்க, பேசும்பொழுது அப்படித்தான் படிப்பாங்க. அல்லது கேட்டு கேட்டு பேசுறது கூட அப்படித்தான். நாம அப்படித்தான் படிப்போம். ஏன்னா நம்மளது வந்து படிக்கும் பொழுது இந்த மொழி இயற்கையாகவே அப்படி அமைஞ்சிருச்சு. அதான் பெரிய ஆராய்ச்சி. இதெல்லாம் பல்வேறு வகையில ஆராய்ச்சி பண்ணி 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 பண்ணித்தான் அவ்வளோ வகையில இது வளர்ந்துட்டு வருது. எனக்கு தமிழை பற்றி கவலைப்பட தேவையில்லை. தமிழ் இருக்கிற மெய்யியல் தான் அப்படி இருக்கு. தமிழ் எப்படின்னா பிற மொழியில் இருக்கிற பிற மொழி எல்லாம் ஒரு குடும்பத்தை சேர்ந்த மொழி தான். எந்த மொழி நமக்கு கீழான மொழி கிடையாது. எந்த மொழியும் நம்ம படிக்கணும் அவசியம் இல்லை. எல்லாம் ஒரு குடும்பத்தை சேர்ந்த மொழி தான். பூமி மக்களை எப்படி வெறுக்க முடியும்? பூமி மக்களை எப்படி வெறுக்கிறது? பூமியில் தான் எல்லாருமே இருக்கோம். அது எப்படி? அதே மாதிரி எல்லா மொழியுமே நாம வந்து எல்லா மொழியில இருக்கிற சிறப்பு என்ன, எல்லா மொழியில இருக்கிற அறிவியல் என்ன, எல்லா மொழியும் நமக்கு எந்த மாதிரி உதவுது அப்படித்தான் பார்க்கணும். எல்லாம் ஒரு மரத்தினுடைய கிளைகள் தான். ஒரு ஆணிவேர் இருக்கும். ஆணிவேர்ல இருந்து பல கிளைவேர், சல்லிவேர் அப்படி அப்படியே பிரிஞ்சு போகுது இல்லையா? இதுதான் அடிப்படை. அப்ப நம்ம எல்லாரும் ஒரே குடும்பம் தான். அதனாலதான் யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்னு சொன்னோம். அப்ப அந்த மொழியினுடைய சிறப்புகள் தான். இப்ப நம்ம இந்த உணவு இல்லாமல் வாழ்றது 7ஆம் நிலை. ஏன்னா நம்ம சுத்தம் செய்து வாழ்கிறோம். நம்ம சுத்தம் செய்து வாழ்றது நம்முடைய பழக்கம். அப்ப சுத்தம் செய்து வாழ்றவங்க தான் அறிவாளி. சுத்தம் செய்யாதவன்லாம் அதான் சரியாத்தானே வருது. இப்போ யாரு நோயாளி, அவன் யாரு? ஆரோக்கியமா இருக்கிறவன் அறிவாளிங்க. இதுதான் எளிமைதானே. இது என்ன பெரிய இருக்கு? அப்ப அறிவாளின்னா தமிழர்கள் தான் அறிவாளி. ஆமாம், ஏன்னா தமிழ்ல தான் இருக்கு. இதை படிச்சா அறிவாளி ஆகலாம். இதை படிச்சோம்னா அறிவாளி ஆகலாம். அதான் உணவு இல்லாமல் வாழும் கலை. இல்ல கண்டுபிடிச்சவங்க மொழிபெயர்த்தா நிறைய பேர் படிப்பாங்க, பல உலகங்களுக்கு படிப்பான், போவான், அவன் அறிவாளி ஆவான். அறிவாளிகளுக்கு நோய் வந்தா சரி செஞ்சுக்குவான், முட்டாளுக்கு நோய் வந்தா. அப்ப யார் யார் நோயாளி இருக்கானோ அவெல்லாம் முட்டாள்னு அர்த்தம். முட்டாள் தான். பூமியை கெடுத்து வச்சுட்டா முட்டாள் தானே. பூமி நல்லது பண்ணா அறிவாளி. பூமியை கெட்டு போன பூமியை செமப்படுத்தி நாற்று நட்டு அதை தேவையான பயிர் வளர்த்தால் அவன் அறிவாளி. பூமி பூமி கெடுத்து வச்சு அவன் பேர் என்ன? முட்டாள் தானே. இது பயிர் தொழிலே சொல்லாம என்னடா கிறுக்குத்தனமா பண்ணிட்டு இருக்கிறேன்னு கேட்பாங்க. கண்டபடி பண்ணிட்டு இருக்கிற ஒழுக்கமா செய்யடாம்பாங்க. அந்த மாதிரி உடம்புங்கிறது ஒரு நிலம் மாறித்தான். அந்த நிலத்தை புரிந்து கொண்டு வேலை செய்யணும். அது ஒரு மானங்கட்டது.
அது அந்த நிலத்துக்கு நிலத்துக்கு உயிர் இருக்குது தவிர மனம்லாம் கிடையாது. ஆனா நமக்கு மனம் இருக்கிறதுனால தான் இந்த பிரச்சனை. மனம் வந்து என்னன்னா அது தாறுமாறாத்தான் போகும். சரிங்க. அதனாலதான் சித்தர்கள் மனதை பற்றி சித்தர்கள் தோன்றி 15-20 ஆண்டு ஆச்சு. சித்தர்கள் எப்போ தோன்றியாச்சு. சரிங்க. சித்தர் மனமும் ஒண்ணு இருக்குதுங்கிறது இப்பதான் தெரியும். 200-300 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சிக்மண்ட் பிராய்டு அப்படிங்கிற அவன் பேர் சிக்மண்ட்னு பேரு, சிக்மண்ட் பிராய்டு. அவர் ஒரு மேலை நாட்டு அஹ், உளவியல் மருத்துவர், மேலை நாட்டு உளவியல் மருத்துவர். அவர் தான் அதை கண்டுபிடிச்சாரு. சரி, மனதை வைத்து நம் மனதை வைத்து மனதை வைத்து ஆரோக்கியத்தை நாம் உருவாக்குற முறை, மனதை வைத்து ஆரோக்கியம் உருவாக்குற முறை பற்றி அதே மேலை நாட்டு விஞ்ஞானிகள் சொல்றாங்க. மனதை வைத்துக் கொண்டுதான் நாம ஆரோக்கியத்தை நாம் உருவாக்க வேண்டும் சொல்றாங்க. இப்ப நம்ம அதை மட்டும் பேசி நிறைவு செய்யலாம். ஆக அதனால மனிதர்கள் வந்து இந்த மண்ணுலக வாழ்க்கை இன்பங்கள் நிலையானதுன்னு சொல்லி நம்பி ஏமாந்து போயிட்டு இருக்கிறாங்க. அதேதான் இல்லைங்களா? ஆமா, அதுல எந்த சந்தேகம் கிடையாது. இந்த நீர்க்குமிழி வாழ்க்கையை உண்மையை நம்பி ஏமாந்து போயிட்டு இருக்கிறாங்க. ஆமா, அது காரணமே அந்த அடிப்படை அறிவியல் இல்ல, அந்த குருகுல கல்வி செய்முறை கல்வி இல்லாத காரணம் வெள்ளைக்கார முறை தான் காரணம். இந்த வெள்ளைக்காரர்கள் தான் நம்ம இந்தியாவே கெடுத்தது, வெள்ளைக்காரர்கள் தான். உம். இப்ப அவன் நாட்டுல செய்முறை இருக்கு. நேத்து என் பொண்ணுகிட்ட பேசுறப்ப எல்லாம் செய்முறை தாங்க, எல்லாம் செய்முறை தான். செய்முறை செஞ்சுதான் அங்க வந்து ப்ராஜெக்ட் ஒர்க் எல்லாமே அங்க அறிவாளியாகத்தான் பாக்குறாங்க. அதை செய்முறை செய்ய வேண்டும்ங்கிறதான். அங்க வெறும் தியரி கிடையாது, எல்லாம் செய்முறைங்கிறாங்க எல்லாமே. இங்க நம்மளுக்கு செஞ்சு காட்ட சொல்றீங்க. ஆமா, இங்க அப்படி இல்ல, வெறும் தியரி. ஏன்னா இங்க யாரும் அறிவாளி ஆகக்கூடாதுங்கிறது தான். ஒண்ணும் இல்ல, நான் அந்த 1 கிராம் தண்ணியில கொஞ்சம் வைக்க 2 செம்பு கம்பி வைக்க சொல்றதுக்கு இன்னும் யோசிச்சுட்டு இருந்தா எப்படி? அதுதானுங்க. அதுதான். அப்ப என்ன அர்த்தம்? நீங்க அதை பத்தி அதுதான் உலகம். செய்யவே கூடாதுங்கிறது. அப்ப எந்த அளவுக்கு நம்ம மோசமா இருக்கும் பாருங்க, ஆமாங்க, ஆமாங்க. எவ்வளவு ஆமாங்க. கேவலமா இருக்கும் பாருங்க. இது ஒரு சாதாரண ஒண்ணு, சின்ன செயல் செய்யலாம். அப்ப இது என்னத்தை செய்ய போறீங்க? எதுவுமே செய்ய முடியாது, எதுவுமே செய்ய. அப்படின்னா பயனற்றவங்க தமிழர்கள் பூரா அப்படி பயனற்று கிடக்குறாங்க. சரி. அவ அந்த உயிர்ல ஏதாவது பிரச்சனை வந்தா மட்டும் நான் பேசுறேன், அதுவும் ஒழுங்கா செய்ய முடியாது, அதுவும் தெரியாது. உயிர்ல பிரச்சனை வந்தாலும் சரி செய்ய தெரியாது. ஒரு ஒரு புதிய கருவி, புதிய அறிவியலை செஞ்சு பார்க்கலாங்க எண்ணமே உனக்கு கிடையாது, எண்ணமே கிடையாது. இன்னைக்கு கூட காலையில சொல்லி கொடுக்க மனசு வர மாட்டேங்குதுங்க. அந்த அளவுக்கு சோம்பேறித்தனங்க. சொல்லி கொடுத்தாலுமுங்க அவ்வளோ கேவலமா இருக்கிறாங்கன்னா அப்புறம் எப்படி சொல்றது? இப்ப இன்னைக்கு கூட காலையில பேசும்போது கிட்டத்தட்ட காலையில 1 மணி நேரம் பேசணும் இதை பத்தி. அவரே பொறியாளரே கேட்கறாரு, எப்படி செய்யறதுன்னு கேட்கறாரு. என்னய்யா ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கிக்கிங்கன்னு சொன்னேன், அது கூட எனக்கு மாத்திரை என்ன கூட அது கடையிலே விற்கிது. எல்லாமே எல்லாமே கடையில் விற்கிது. எலக்ட்ரிக்கல் கடைக்கு போனோம்னா எல்லாமே கடையில் விற்கிது. வாங்கிட்டு வந்து இல்லைன்னா பிளாஸ்டிக் பாட்டில் கூட 10 பாட்டில் வாங்கிக்கலாம் ட்ரிங்க. பலசர கடைக்கு போனா இந்த இது விற்கிறது, இந்த பானம் செயற்கை பானம் பாட்டில் ஒரு 10 பாட்டில் வாங்கிட்டு வரலாம். அதாவது பிளாஸ்டிக் டப்பா, சின்ன சின்ன டப்பா. பாத்திர கடைக்கு போனா பிளாஸ்டிக் டப்பா சின்ன சின்ன டப்பா விற்குது, 5 கிராம் 3 சின்ன குக்கும டப்பா பாரு. அதுல வாங்கி ஊற்றி வச்சு மேல மூடியில் ஓட்டை போட்டு வைக்கலாம். அதுல சும்மா சோதனை பண்றதுக்கு தான். சும்மா ஒரு 10 ஒரே மாதிரி இருந்தா ஒரே மாதிரி இருக்கும், அவ்வளவுதான். அது என்ன, அது அதை பத்தி 1/2 மணி நேரம் பேசினேன். ஒரு என்ஜினியரே இவ்வளவு கேள்வி இன்ஜினியருக்கே வந்து இன்னும் இப்பதான் அந்த யோசனையை வருதோ அப்படிங்களா சாமி? பின்ன எப்படி இந்த இந்த உடம்பே இப்படி இயங்குது? எப்ப பாரு சக்தி கொடுத்துக்கிட்டே இருக்குது. இது ஏன் அது பிரியணும்? ஏன் தொடர்ந்து எரியணும்? ஒரு சாதாரண தண்ணியில இருந்து சாதாரண தண்ணீர் மின்சாரம் உற்பத்தி பண்றதுன்னு இது புத்தகத்துல கிடையாது, எந்த அறிவியல் நூலும் கிடையாது. சாதாரண தண்ணீர் அது மின்சாரத்தை உற்பத்தி பண்ணி தருங்கிற புத்தகத்திலே கிடையாது. வேற மாதிரி சொல்லியிருக்காங்க. தண்ணி அது கம்பி வந்து மின்சாரத்தை கடத்துது, கம்பி கரையுது, அதெல்லாம் இல்லை. ஒவ்வொரு கம்பியை வைக்கிறப்ப வெவ்வேறு வகையான ஆற்றல் அதிகப்படுது. ஒரு கம்பி வச்சோம்னா, செம்பு கம்பி வச்சா 7 வோல்ட் காட்டுது. அலுமினி கம்பி வச்சா 6 வோல்ட் காட்டுது. வெள்ளி கம்பி வச்சா 0.8 வோல்ட் காட்டுது. அதிகமா வெள்ளி கம்பி வச்சா அதிகமா காட்டுது. அப்ப ஏன் இது காட்டணும்? பதிலே கிடையாது. அப்படின்னா தண்ணீர் என்பது ஒரு ஜெனரேட்டர் மாதிரி.
அதே ஜெனரேட்டர் சுத்துதுன்னு சொல்றோம் இல்லையா, அதே மாதிரி தான் அது ஒரு வகையில ஏதோ ஒரு வகையில் அந்த மின்சாரத்தை வெளியே தள்ளுகிறது. அதான் பாருங்க, ஒளியை வெளியே தள்ளுதுங்க. தண்ணீர் ஒளியை வெளியே தள்ளிட்டு இருக்குது. அது யார் உணர்றாங்கன்னா அந்த கம்பி தான் உணருது. கம்பி சரிங்க மட்டும்தான் உணர்ந்து கொள்ள முடியும், நம்ம உணர முடியாது. நம்ம கையில் வச்சா ஒன்றும் தெரியாது. ஆனா அந்த மின்சாரத்தை வெளியே எடுத்து விளக்கு எரிக்கிறேன். நான் விளக்கு எரிச்சு பார்த்துட்டேன். ஆச்சரியமா இருக்கு. அப்பதான் முதல் முறை ஓ, தண்ணீர் என்பது ஜெனரேட்டர் தான். தண்ணீர் என்பது மின்சாரத்தை உற்பத்தி பண்ணக்கூடிய தகுதி அதுக்கு இருக்கு. அது மட்டும் இல்ல, தங்கிட்ட இருக்கிற சக்திய வெளியே தள்ளி விடுது. நேற்று பேசணும் இல்லையா, அதிர்கிறது, அணு அதிர்கிறது, அணு அதிர்கின்ற பொழுது அந்த எலக்ட்ரான் ரிலீஸ் ஆகுது. எலக்ட்ரான்ல இருக்கிற போட்டான் அணு அதிர்கின்ற பொழுது அதுக்கு மறைஞ்சு இருக்கிற உயிர் வெளியே வருகிறது. நம்ம உயிர்னு சொல்லலாம், எலக்ட்ரிசிட்டியில வந்து எலக்ட்ரிசிட்டின்னு சொல்லிடலாம். இப்ப நம்ம கிட்ட வந்து உயிர்னு சொல்லலாம். உயிர் இருக்கு, உயிர் போகுது வருதுன்னு. சாதாரணமா சாதாரண இயற்கையில சொன்னோம்னா மின்சாரம் வெளியே போகுது, போட்டான் வெளியே போகுது. போட்டான் தான், இந்த போட்டான் அப்படியே எலக்ட்ரிசிட்டியா மாத்திடும். எலக்ட்ரிசிட்டிங்கிறது ஒரு வகையான மின்காந்த அலைதாங்க, வேற ஒண்ணும் இல்லை, மின்காந்த அலைதான். தங்க கம்பி வெள்ளி கம்பி மாதிரி உடம்ப ரொம்ப தூய்மையில கொண்டு போயிட்டோம்னா உயிர் அந்த அளவுக்கு ஒளி பெறுதுங்க, ஒளி கொடுக்குதுங்க. இந்த மாதிரி தான். அமைதியா இருக்கே, அமைதியா இருக்குன்னு நம்ம சொல்றோம். நல்லா தெரியுது, வயிறு அமைதியா இருக்கு. இந்த அமைதியா இருக்குன்னு தெரியுது. அமைதியா இருக்கிறப்ப நல்லா இருக்கு, நல்லா படிக்க வைக்குது, நல்லா சுறுசுறுப்பு இருக்குது. ரொம்ப நேரம் படிக்க வேண்டியது இருக்குது, எந்த இதுவும் களைப்பு வர்றதில்லை, எல்லாமே நமக்கு தெரியுது. அப்ப இந்த உடம்பு தகுதி உள்ளதாக மாறுது. அந்த சாராயத்தன்மை இல்லாத பொழுது அந்த ஆக்சிஜன் உடம்பு, அந்த பிராணசக்தி நிறைஞ்சிருக்குது. அப்புறம் நைட்ரஜன் நிறைஞ்சிருக்குது, இதெல்லாமே இருந்திருக்குது. அப்புறம் அது மட்டும் இல்லை, இது வந்து உற்பத்தி பண்ணிக்கிட்டே இருக்கு, உற்பத்தி பண்ணிக்கிட்டே இருக்கு. உணவு பாதை கழிவுகள் இல்லாதனால கழிவு வெளியேறது குறைஞ்சு போகுது, சிறுநீர் பிரிவுது குறையுது. சிறுநீர் பிரிவுதே குறையுது, ஏன்னா ரத்தத்துல சுத்தமா இருக்கிற சிறுநீர் பிரிவுது குறைஞ்சிடும். சிறுநீரே நின்று போயிடும், சுத்த ரத்தத்தில் சிறுநீரே வராது. ஏன்னா அங்க அந்த கழிவு இல்லாத விட சிறுநீரகம் அமைதியாயிரும். சிறுநீரகம் அமைதியாகுது. அதான் இதான் இயற்கை. அப்ப இதுதான் இதுக்கு பேரு மைய நிலை, நியூட்ரல்னு பேரு. அப்ப இந்த உடம்பை நியூட்ரலை வச்சு பழகலாம். வாய்ப்பு இருக்கிறப்பல நியூட்ரல், வேலை செய்யறப்ப மட்டும்தான் நீங்க உணவை சாப்பிட்டு வேலை செய்றீங்க. வேலை செய்கின்ற பொழுது அந்த கைகால் வலி தெரியாம இருக்கிறதுக்கு வலி நிவாரணியாக பயன்படுத்துறீங்க. எப்படி கைகால் வலி வந்த ஒரு மாத்திரை போட்டோம்னா அந்த வலி தெரியாம இருக்கு வேலை செய்யறோம் பாருங்க, மாத்திரை போட்டு வேலை செய்யறோம் பாருங்க. அதே போலதான் நாம் கடுமையான வேலை, சாதாரண வேலை விட்டு இன்னும் கடுமையான வேலை வரும், அதாவது தகுதிக்கு மீறிய வேலை வரும் பொழுது, அப்பொழுது நாம் சைவ உணவை சாப்பிட்டு ஏதோ ஒரு சைவ உணவு தின்னு போட்டு அது என்னவா மாறினா மருந்து மாதிரி மாறிக்குது. அதாவது இந்த கைகால் வலி தெரியாம இருக்கு, வேலை செய்யற வரைக்கும் தெரியாம இருக்கிற மாதிரி போதைப் பொருள் மாதிரி போட்டுக்கிட்டு அந்த வேலை செய்யறது. வேலை செஞ்சதுக்கு அப்புறம் மீண்டும் இந்த போட்டிருந்த பொருளை எடுக்கணும், அங்கதான் இருக்குது. நீ வேலையும் செஞ்சிடுற, இதையும் எடுக்கணும். நீ வேலை செஞ்சபடி இது எடுக்கலைன்னா இது உன்னை கொண்டு போடும். நீ என்ன பண்ற, சும்மா இருக்கிறவன் தின்னுட்டே இருக்கிறான், வேலை செய்யறவன் தின்னுட்டே இருக்கிறான். வேலை செய்யறவன் சுத்தப்படுத்தணும், சும்மா இருக்கிறவன் சுத்தப்படுத்தணும், அதையும் செய்யறது. அதாவது எல்லாரும் நோயாளியா மாறிடுறான். இப்ப வேலை செய்யறவன் நோயாளி மாறிடுறான். சும்மா தண்டத்துக்கு தின்னு இருக்கான் பாருங்க பணக்காரன், அவன் பாரு நோயாளியா மாறுறான். தண்டத்துக்கு தின்னு இருக்கான் பாருங்க, அவ்வளவு சோறுங்கிறது தண்டம் தான். எதுக்கு திங்கணும், சிந்திச்சு பார்க்கணும். நம்ம சாப்பிட்றதுல ஆரோக்கியம் தருமானு சிந்திச்சு பார்க்கறதே இல்லையே. அதனாலதான் நம்ம திருப்பி நாம சொல்றோம், சரிங்களா? இப்ப நாம திருப்பி ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு காலையில பேசும்போது ஒவ்வொரு மனிதனும் காஸ்மிக் என்ஜின். காஸ்மிக்னா வேற ஒண்ணும் இல்ல, விண்வெளி கருவி, விண்வெளியால் படைக்க. ஏன்னா விண்வெளி தான் எல்லாம் உருவாக்குது, நட்சத்திரம் தான் எல்லாம் இன்னொன்னு தெரியுமா, நட்சத்திரம் தான் எல்லாத்தையும் உருவாக்குது. அது சேருது பிரியுறப்போ எல்லா அணுக்களும் உற்பத்தி ஆகுது. கார்பன் முதல்ல ஹைட்ரஜன் உற்பத்தி ஆகுது, ஹீலியம் உற்பத்தி ஆகுது, ஹைட்ரஜன், ஹீலியம், லித்தியம், பேரியம், பெர்லியம், கார்பன், நைட்ரஜன், இப்படி எல்லாமே அது சேர்ந்து எங்க அனுப்பிச்சுக்கிட்டே இருக்குது. தினம் நடந்துகிட்டே இருக்கு, ஒரு வினாடி தாமதம் இல்லாமல் இந்த உற்பத்தி ஆகிட்டே இருக்குது. அது வந்துகிட்டே இருக்கு, அலைவிலே உள்ள வந்து பூந்துக்குது, அது போய் அதை வேலை செய்யுது. என்ன, எல்லா கோள்களையும் உயிர்கள் கிடையாது,
இங்க மட்டும் உயிர் இருக்கிறனால நம்ம புரிஞ்சுக்கிறோம் நமக்கு எப்படி சக்தி வருது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப நட்சத்திரம் இல்லைன்னா மனிதனே இல்ல. நட்சத்திரம் இல்லைன்னா சரி. மனிதனே இல்லைங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். நட்சத்திரங்கள் தோன்ற வேண்டும், நட்சத்திரங்கள் மறைய வேண்டும், வெடிக்க வேண்டும், சிதற வேணும். இதெல்லாம் நடந்துகிட்டே இருந்தா தான் எனர்ஜி வந்துகிட்டே இருக்கும். இது நம்ம நம்ம கவலைப்படவே தேவையில்லை. அது பாட்டுக்கு ஜென்ரேட் பண்ணி அனுப்பிச்சுட்டே இருக்கும். கவலையே பட தேவையில்லை. எங்க போனாலும் கவலைப்பட தேவையில்லை. உலகமே நமக்கு சொந்தமா மாறி. அதனாலதான் வள்ளுவர் சொல்லுவார். அதாவது அததான் யாதானும் நாடாமல் ஊறாமல் எண்ணுறவன். எல்லாமே நம்ம நாடா இருக்கனால நீ உடலை விட்டு உயிர் பிரிகின்ற வரை கற்றுக்கொண்டே இருங்கிறாரு. என்னது? கற்றுக்கொண்டே இருக்கணுங்க. ஆமா, உயிர் பிரியற வரைக்கும், உடலை விட்டு உயிர் பிரியற வரைக்கும் நீ படித்துக் கொண்டே இருக்க வேண்டும். ஏன் நீ படிக்க கூடாதுன்னு கேட்கிறாரு. அப்போ இதெல்லாம் நம்ம செய்யாம சும்மா பள்ளிக்கூடம் போயிட்டு வந்துட்டு ஏதோ ஒரு எருமாடு மாதிரி மேய்ச்சிக்கிட்டு இருந்தோம்னா மானங்கட்ட பழக்கம். படித்து கொண்டே இருக்க வேண்டும். மூளைக்கு வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். மூளைக்கு வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். சிந்திச்சுட்டே இருக்கணும். படிச்சுக்கிட்டே இருக்கணும். படிச்சுட்டு செஞ்சு பார்க்கணும். இப்படியே இருந்துட்டே இருந்தா தான் நீங்க புது எண்ணை கண்டுபிடிக்க முடியும். புது எண்ணெய் செஞ்சு இல்லைன்னா வெண்டக்கடை எதுவும் செய்யாம பணம் சம்பாதிக்கிற மட்டும் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அது வந்து நாயும் இந்த பிழைக்கும். நாயும் இந்த பொழப்பு பிழைக்கும். நாய் பொழப்பு தான். நாய்க்கு எந்த குறிக்கோளும் கிடையாது. பணம் சம்பாதிக்கிறதுக்கு எந்த குறிக்கோளும் கிடையாது. அதை அழிக்கிறது அவன் வேலை. இந்த நாயும் பிழைக்கும் இந்த பிழைப்பு நத்தி பிழைக்கிறது ஒரு பிழைப்பான்னு இந்த கவிஞர்லாம் கேட்பாங்க. நத்தி பிழைக்கிறது, நாயும் பிழைக்கும் இந்த பிழைப்பு, நத்தி பிழைப்பது ஒரு பிழைப்பா அப்படின்னு கேட்பாங்க. இந்த மாதிரித்த கேவலமா தான் நடந்துக்கிறோம். சரி, அப்ப எல்லா ஆற்றலும் அங்கிருந்து வந்து கொண்டு இருக்கிறது. அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி உடம்ப மாத்தணும். உடம்ப மாத்தணும்னா மனதை மாத்தணும். மனதை மாத்தணும்னா உணவு பழக்கத்தை மாத்தணும். உணவு பழக்கத்தை மாத்திட்டு தண்ணிக்கு வந்துடணும். தண்ணிக்கும் காய்கறிக்கு வந்துடணும். காய்கறி கூட சுத்தமான காய்கறி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. தெரிஞ்சவங்க காய்கறி சுத்தமான காய்கறி, மருந்தடிக்காத காய்கறி எல்லாம் வச்சுக்கணும். மருந்தடிச்ச காய்கறி சாப்பிட்டோம்னா என்ன நடக்கும்னு நமக்கே தெரியும். மருந்தடிச்ச காய்கறி சாப்பிட்டோம்னா பல விலங்குகள் படாது பாடுபடுது. நம்மளை விட அதிகமான செரிமான திரவம் உடையது விலங்குகள். அதுவே வந்து அந்த இருக்கிற விஷத்தை சீரணிக்க முடியாது. இப்ப என்ன ஆகி போச்சுன்னா எல்லாம் தப்பு தப்பா போயிடுச்சு. அதனால நமக்கு கிடைச்சது முருங்கைக்கீரை, பப்பாளிக்காய். இதெல்லாம் நமக்கு முருங்கைக்கீரை, பப்பாளிக்காய் நாம ஏதாவது வச்சுக்கிறத வச்சிருந்தோம். தப்பிக்கல, கொய்யாப்பழம். ஆமா, உங்க தோட்டத்துல இயற்கையா இருக்கிற மரம் என்னென்ன மரம் இருக்கு சொல்லுங்க ஐயா. இப்ப 2 வருஷத்துக்கு முன்னாடி சப்போட்டா, எலுமிச்சை இதெல்லாம் நிறைய காய்ச்சிட்டு இருந்ததுங்க. அது வெட்டிட்டுங்க. அப்புறம் இப்ப பப்பாளி பழம் இருக்குங்க, முருங்கைக்கீரை இருக்குங்க. வெட்டிட்டீங்கன்னா அது காய்க்காதனால வெட்டிட்டீங்களா? நல்லாத்தான் காய்ச்சிட்டு இருந்தது, நிறைய காய்ச்சிட்டு இருந்ததுங்க. அது அந்த தடத்துக்கு இடைஞ்சலா இருக்குதுன்னு பைப் லைன் போடுறதுக்காக வெட்டி எரிஞ்சிட்டுங்க. அத்தனை காய் காய்க்குங்க, அது ஊருக்கே காய்க்கும். ஓஹோ, அத வெட்டி எடுக்கிறப்ப உங்களுக்கு கஷ்டமா இல்ல? ஐயோ, இவ்வளவு வரத்தை வெட்டுறமே, நான் கஷ்டமா இல்ல? ஆமாங்க. அப்புறம் என்னதான் பண்றதுங்க? அது அந்த நேரத்துக்கு இடைஞ்சலா போச்சுங்க. சரி வச்சுட்டா போதும், 2 கன்று வாங்கி வச்சுட்டா போதும்னு சொல்லிட்டு வெட்டி எரிஞ்சிட்டேங்க. அது அப்படியே வச்சீங்களா? இன்னும் வைக்கலீங்க. நீ மேல் நாள் வச்சு விடுறேனுங்க. எங்கேயாச்சும் போய் வாங்கிட்டு நர்சரி போய் வாங்கிட்டு வச்சு விடுறேனுங்க. பப்பாளி மரம் இருக்குதுங்க. ஆமா ஆமா, வச்சிருந்து வந்திருக்குமுங்க, வைக்காம விட்டுட்டுங்க. பப்பாளி மரம் நாட்டு பப்பாளி. நாட்டு பப்பாளி ரொம்ப அருமையா இருக்கு, நல்ல இனிப்பா இருக்கும். அது பப்பாளியில் மட்டும் 1000 ரகம் இருக்கு. அது மண்ணுக்கு தகுந்த மாதிரி மாறிட்டே போகுது. வேற இப்ப ரோட்ல முளைச்சு எத்தனையோ ரோட்ல முளைச்சிருக்கு பப்பாளி, எடுத்து பார்த்தா விதையா இருக்காது, அவ்வளவு நல்லா இருக்குது. அது தானா முளைச்சு கிடக்குறது. பறவை தின்னுட்டு போட்டு போயிருது பாருங்க. பப்பாளி பழத்தை பறவை நிறைய சாப்பிடுது. அது அங்க போட்டு போயிட்டு அங்க ரோட்ல எங்க பார்த்தாலும் முளைச்சு கிடக்குது பாரு. வேப்பங்கொட்டை முளைக்கிற மாதிரி பப்பாளி மாதிரி முளைச்சு கிடக்குது. நல்ல, ஆமா, நிறைய தண்ணி சத்து இருக்கிற பக்கம் உளுந்துட்டுதுன்னா சக்கையே காய் காய்க்குது. யாரும் பொறிக்கிறதே இல்லை அதைய. கிராமங்கிறதுனால கீரைக்கு பஞ்சம் இல்லைங்க. இங்க சிக்குடி நிறைய செங்கீரைங்க, எல்லா கீரையும் கிடைக்குதுங்க. இங்கேயே தொய்யறக்கீரைங்க எல்லாமே கிடைக்குதுங்க. இந்த பப்பாளி காய் தான், அது உண்மைதான். இந்த பப்பாளி காய் தான் இது பண்றாங்க, கூழ் பண்றாங்க, பழக்கூழ். பப்பாளி காய் தானே பழக்கூழ் பண்றாங்க. பழத்தை கூழ் வேக வச்சு பழக்கூழாக்கி சக்கரை போட்டு கட்டி தானே பப்பாளி கூழ் வருது இல்லையா? ஜாம் பூரா பப்பாளி கூழ் தான். ஜாம்ங்கிறது வேற ஒண்ணும் இல்லைங்க. ஜாம்ங்கிறது ஒண்ணுமே இல்லை, பழக்கூழ்.
அதே ஜெல்லிங்கிறான், வேற ஒண்ணும் இல்ல, எல்லாம் பழக்கூழு. எல்லாம் பப்பாளிக்காய் தான் முதலீடு, பப்பாளிக்காய் தான் முதலீடு. அப்படியே தோலி மட்டும் சீட்டு அப்படியே பண்ணிடும். மற்றதுல எல்லாம் கம்மி, இதுல மட்டும்தான் அதிகமான ஜெல்லி அதிகம், கூழ் அதிகம். கிசான் ஜெல்லி பூரா அதுதான் பூரா. அதனாலதான் ஏக்கரை கணக்குல பப்பாளி போடுறாங்க. கர்நாடகால பார்த்தீங்கன்னா ஏக்கரை கணக்கு பப்பாளி இருக்கும். இதை அப்படியே ஆமாங்க வெட்டி போய் ஜெல்லி பண்றாங்க. கிலோ 5 ரூபா, 10 ரூபா, 15 ரூபாய்க்கு எடுக்கிறானுங்க. ஆமாங்க ஆமாங்க. அப்புறம் அதான். பால்லயும் நல்ல வருமானம் தானுங்க. ஆ பால் ஆ எடுக்கிறாங்கல்ல. ஆமா 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 ஆமா. அது பால் எடுத்த பப்பாளி தான் இங்க வருது. அதே 10 ரூபாய்க்கு விற்கிறாங்க. ஒரு பப்பாளி 15 ரூபாய்க்கு விற்கிறாங்க, பால் எடுத்த அது பப்பாளி. ருசியே இருக்காதுங்க. அது சுவை இருக்காதுங்க. ஓ, அந்த பால் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் சுவை கம்மியா இருக்குது. ஆமா, அந்த ஆமாங்க. ரொம்ப சப்புன்னு இருக்குங்க. அது பணம் குடுத்து வாங்கிட்டு வந்து இங்க சப்புன்னு போயிருச்சுன்னா எப்படி இருக்குங்க? பால் எடுக்காத பழம்னா நல்லா ருசியா இருக்குங்க. ம், ம். பழத்துக்குன்னே விக்கிறதுங்க. ஆமா ஆமா. செலவு அப்புறம் போடுவாங்க. இந்த பால் பிடிக்கிற இது பார்ப்பாங்க. சரி, என்ன பண்றது அப்படியே. ஆனா அது பாருங்க, ஒரே வருஷத்துல டக டக டகன்னு பெருசாயிது, ஒரே வருஷத்துல காய் காய்க்குது. அதுவும் பயங்கர நேரத்துல 3 காய்க்க மாட்டேங்குது. வருஷத்துக்கு 3 வருஷம் பால் எடுக்கலாங்க. ஆ, அப்புறம் உயரமா போயிட்டு பொறிக்கிறதுக்கு சிரமமா இருக்குங்க. சல்ல வச்சு பொறிச்சிட்டு இருக்கோணுங்க பழத்துக்குங்க. அப்புறம் வெட்டிடுறேன். அது அப்புறம் வெட்டிர்லாங்க. ரொட்டவேட்டர் விட்டுங்க வெட்டி எரிஞ்சுட்டுங்க. ஆ ஆ பாக்குறேன்ப்பா, எல்லாம் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன், எல்லாமே பண்றாங்க. இல்ல, அதுல நல்ல லாபம் வருதுங்களா? லாபம் நல்லா இருக்கா? பரவாயில்லைங்க, பரவாயில்லைங்க. அதெல்லாம் இந்த வைரஸ் உளுந்துங்க மரங்கள் நெறைய சேதமாகுதுங்க. இல்லைன்னா அது நிலையான வருமானம் தானுங்க. ஓ, ஆனா வைரஸ் வேற ஒழுகுதுங்களே, அது பால் நோய் பா- தொற்று அதிகமுங்க. பால் பூச்சி வந்துடுது, பால் பூச்சி. அப்படியே செவந்து போயிருங்க. மஞ்சள் அடிச்ச மாரிங்க. ஆ, அப்படியே மரமே அடியோடு காய்ஞ்சிருங்க. அது ஜவ்வு மாதிரி புடிச்சுக்குதே அதைய. பா. இல்லைன்னா அதெல்லாம் நல்ல வருமானமுள்ள பயிர், பணப்பயிர் தானுங்க அது. பாப்பா, எல்லாம் பண்ணி பார்த்துருப்பீங்க. காளான் இல்லைங்க பரவாயில்லையே. பக்கத்துல போட்டிருக்கிறாங்க. பக்கத்து தோட்டத்துல போட்டிருக்கிறாங்க. அந்த பூச்சி வர்ற வரைக்கும் தாக்கு பிடிக்கலாம். பூச்சி வந்துட்டா அப்புறம் அவ்வளவுதான், கட்டுப்படுத்த ரொம்ப கஷ்டம். ஆமாங்க. அது ஒரு நோய் தானுங்க. அப்படியே அடியோட அம்ம மாதிரிங்க. ம். அப்படியே காஞ்சு போயிடுறது. அப்போ இல்லைன்னா நல்ல வருமானம் தானுங்க. அதான். ஒத்துக்கோணுங்க. எதுவுமே எந்த வெள்ளாமையுமே. ஐயோ, கொடுமை, கொடுமை கொடுமை. ஆ, சரி, இருக்கட்டும். ஆ, ம், இன்னும் விசேஷம் என்னால, இந்த இந்த நிலை மனிதன் அடையும் பொழுது வாழ்க்கையில் முதல் முறையாக அவன் உலகத்திற்கு உபயமாக மாறுகிறான். ஒவ்வொரு யோகியும் ஒரு காஸ்மிக் விண்வெளியிலிருந்து சக்தியை பெற்று உலகில் நடமாடக்கூடிய ஒரு அபூர்வமான இயந்திரம். இந்த இயந்திரம் அறிவுபூர்வமானது. இந்த இயந்திரம் அறிவுபூர்வமானது என்பது இன்னும் விசேஷம். எத்தனை பக்கம்? 99 மேல. முதல் முறையாக அவன் உலகத்திற்கு உபயோகமாக மாறுகிறான். அவன் உலகத்திற்கு பெற்றுக்கொள்வதை நிறுத்திவிட்டு உலகத்திற்கு கொடுக்க ஆரம்பிக்கிறான். அவன் கொடுப்பது நல்ல கல்வியும் சிறந்த பிள்ளை பேரும் ஆகும். இதுவே இந்தியாவின் மிக மதிப்புமிக்க பிரஸ்தான திரயம். பிரம்மசூத்திரம், உபநிடதங்கள், பகவத்கீதை உலகத்துக்கு கொடுத்துள்ள செல்வமாகும். பெருமவற்றில் யாம் அறிவதில்லை, அறிவறிந்த மக்கட்பேர் அல்ல பெற. அறிவறிந்த கொள்ளுந்தே நமக்கு தேவை. திருமணமே அதுதாங்க. திருமணம் நோக்கமே அறிவறிந்த மக்கட்பேரை பெறுவதுதான். அதனாலதான் தாய் தான் குழந்தைக்கு எல்லாம் சொல்லிக் கொடுக்கணும். அதுக்கப்புறம் அந்த தாயினுடைய அப்புறம் எழுத்து வடி வரப்ப அந்த குழந்தைக்கு தமிழ் மொழி தான் குழந்தைகளுக்கு இனிமையா இருக்கும். அப்ப மற்றதெல்லாம் தானா படிச்சுக்கலாம். மற்றதெல்லாம் நீங்க கணக்கெல்லாம் நீங்க படிச்சுக்கலாம். கணக்கு படிச்சுட்டா முடிஞ்சு போச்சு. இயற்கை சட்டத்தை சொல்லிக் கொடுக்கலாம். தானாவே வீட்டில் சொல்லிக் கொடுக்கலாம். தானாவே ஒரு தைரியம் இருந்ததுன்னா 18 வயசு ஆச்சுன்னா அரசாங்க தேர்வு இப்ப பண்ணிக்கலாம். வீட்டிலேயே தாயும் தந்தையும் சேர்ந்து ஒரு குழந்தைக்கு பாடம் சொல்லி தரலாம். பாடம் செஞ்சு 18 வயசுல நீங்க தேர்வு எழுதிக்கலாம். அது அறிவாளி ஆகும். அப்படித்தான் அந்த காலத்துல படிச்சாங்க. வீட்டுலதான் பாடம் படிச்சாங்க. அவங்களும் அறிவாளி ஆகலையான்னு கேட்கறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் வேற மாதிரி போயிட்டாங்க. எல்லாமே தப்பு தப்பா போயாச்சு. இதை மீண்டும் கட்டமைக்கணும்னா நீங்க கிராமத்துக்கு போனா தான் எல்லாத்தையும் குறைக்க முடியும். நகரத்துல கொண்டு ஒன்றும் பண்ண முடியாது. கிராமத்துக்கு போய் எளிய வாழ்க்கையை வாழ்ந்து சிக்கனமான வேலை வாழ்ந்தா தான் முடியும். சரி, ஆங்கிலத்தில் ஹீலிங் வித் மைண்ட் பவர். ஒரு ஆணோ பெண்ணோ, ஆரோக்கியத்தை விரும்புகின்ற ஆணோ பெண்ணோ, அவர்கள் சுவாசிக்கும் காற்றையும் பருகும் நீரையும் பரிசீலித்து உட்கொள்ள வேண்டும். அதான் விஷயமே. உடலோடு உள்ளம் சேர்ந்த, அதாவது ஆங்கிலத்தில் ஹீலிங் வித் மைண்ட் பவர் என்ற புத்தகத்தை ஏன் அவங்க எழுதுறாங்கன்னா, மனதில் இருக்கிற மனது வைத்துக்கு தான் நாம் சரி செய்யணுங்கிறது வெள்ளைக்காரனுக்கு தெரியுது. இது அமெரிக்க வெள்ளைக்காரர்கள், இங்கிலாந்து வெள்ளைக்காரர்கள் கிடையாது. இங்கிலாந்து வெள்ளைக்காரன் உலகத்தை கெடுத்துவான் போறான். வெள்ளைக்காரன்னா எல்லாரும் இங்கிலாந்துக்காரன் கிடையாது. அவன் சரி, வெள்ளைக்காரனாவே இங்கிலாந்துக்காரன் கிடையாது. அப்படி புரிஞ்சுக்கணும்.
உலகத்தை குட்டிச்சாவாக்குன்னா நீங்க இங்கிலாந்துக்காரன் தான். ஆஹ் இப்ப அமெரிக்காவில் இருக்கிற ரெண்டு, அந்த அமெரிக்காவை இது அமெரிக்கர்னு சொல்லலாம். ஆஹ் என்பவரும் என்பவரும் சேர்ந்து எழுதி இருக்கிறார்கள். அதிலிருந்து முக்கியமான பகுதிகளை எடுத்து நான் கீழே தருகிறேன். இதை ஏற்கனவே படிச்சிருக்கோம். ஏன் திருப்பி படிக்கிறோம்னா, இந்த உடலோடு உள்ளம் சேர்ந்த ஆரோக்கியத்தை பெற விரும்புகின்ற ஆணோ பெண்ணோ. என் பொண்ணு கூட செஞ்சுட்டு தான் இருக்காங்க. பெரிய பொண்ணு கொண்டு ஒரு வீடியோ போட்டுருங்க, பாத்தீங்களா இல்லையா? போட்டுருக்கோம். அவங்க செஞ்சு செஞ்சு உடம்பு செஞ்சு 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 சரி பண்ணாங்க. அன்னைக்கு உடம்பு சரியில்லாம போய் இங்கே வந்து இருந்தப்ப இப்படி இப்படி சாப்பிடுன்னு சரியா போச்சு. வாந்தி வந்துச்சு. வாந்தி இருந்தா வரட்டுன்னு போடு பட்டினி. அது தானாவே பட்டி கொண்டு போயிரு. எலுமிச்சாரே அவ்வளோதான். எலுமிச்சாரு தண்ணி 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 அவ்வளோதான். வயிறெல்லாம் சுருங்க அப்படியே. இனிமே கொடுத்து சுத்தப்படுத்து. கீரை சாப்பிடு, கொஞ்சம் கீரை சாப்பிடு, அவ்வளோதான். இல்லை பீட்ரூட் சாப்பிடு, இல்லாட்டி ஒரு காய் போட்டு சாப்பிடு, இல்லாட்டி வெங்காயம் நல்லா நல்லா வெங்காயத்தை நல்லா அடிச்சிடணும். நல்லா வெங்காயத்தை அடிச்சு ஒரு சின்ன சப்பாத்தி போட்டு அதில் போட்டு கொடுத்துடணும். வெங்காயத்தை அடிச்சு ஒரு சப்பாத்தி அப்படியே வெங்காயம் பச்சை வெங்காயத்தை அப்படியே மிக்சியில் போட்டு அரைச்சிட வேண்டியதா. ஒரு 1/4 கிலோ வெங்காயத்தை அப்படியே அரைக்க வேண்டியதுதான். அரைச்சி ஒரு சப்பாத்தி போட்டு அது மேலே அதை வச்சு, அல்லது சப்பாத்தி போட்டு பிணைஞ்சிடணும். மாவு போட்டு பிணைஞ்சி கோதுமை வெங்காய ரொட்டி மாதிரி கொடுத்தீங்கன்னா வயிற்று நல்லா சுத்தமாயிரும். மத்தவங்க எல்லாம் பயந்துக்குவாங்க இல்லங்க ஐயா. நாங்கள் அப்படிதானுங்க, 10 வருஷமா அப்படிதானுங்க. மத்தவங்க எல்லாம் பயந்துக்குவாங்க. காய்ச்சலுக்கு, சளிக்கு, வயிற்று வலி, கிருகிருப்புனா ஓடியே போயிருவாங்க. 3 நாள் ரெஸ்ட், 3 நாள் பழச்சாறு தான். பழச்சாறு தண்ணி, பழச்சாறு தண்ணி, பழச்சாறு தண்ணி. 3ஆவது நாள் வந்து வெங்காயத்தை ஒரு 1/4 கிலோ வெங்காயத்தை அடிச்சு ஒரு தோசையில போடலாம். தோசைங்கிறது என்ன, ஒரு மாவை வட்டமா ஊத்துறது தோசை, அவ்வளவுதான். அது எந்த மாவா இருந்தா என்ன போட்டு வெங்காயத்தை போட்டு வச்சு வெங்காய ரொட்டி. நான் வெங்காய ரொட்டி கொடுத்துருவேன். நிதானமா, ஆனா நிதானமா சாப்பிடணும். பொண்ணு நிதானமா சாப்பிடணும், ருசிச்சு சாப்பிடணும். கொஞ்சம் லேசா உப்புக்கள் போட்டோம்னா, அரைக்கிறப்ப உப்பு போட்டுறணும். அரைக்கிறப்ப 1/4 கிலோ வெங்காயம் அரைக்கிறப்ப போட்டீங்கன்னா சாந்து மாதிரி ஆயிடுது. அவ்வளவுதான், போட்டுக்க வேண்டியதான். போட்டு அதுக்கப்புறம் அப்போ உடம்பு கேட்காது, அவ்வளவு கப்புன்னு கிடக்கும். அவ்வளவுதான். அப்படியே வெளிக்கு நல்லா வெள்ளையேர்னு போயிடும். வெளிக்கு வெள்ளையாவே போகும். நான் இந்த காய் வாங்கிட்டு வரும். இப்போ இன்னைக்கு கூட வாழைக்காயால முடிஞ்சிருச்சு. அல்ல இந்த விடுகாய் நிறைய கிடக்கு. போன கூட பொறுக்கிட்டு வரல. ஒரு அது மூட்டை கணக்கா பொறுக்கலாம். அது தூக்கி குப்பையில தூக்கி போடுவானுங்க. குப்பையில அள்ளி போட்டுருவாங்க. அது அவ்வளவுதான். அதெல்லாம் விடுகாய் பார்த்து செதறி கிடக்குன்னு. அந்த காய் வந்து இதெல்லாம் இப்பெல்லாம் போறதில்லை. போனா 2 கிலோ 3 கிலோ எடுத்துட்டு வருவேன். அதை அப்படியே என்ன பண்ணும்னா, வட்ட வட்டமா வெட்டி ஆவியில வேக வச்சிருவேன். ஆவியில வேக வச்சு துள்ளியோடவே ஆவியத்தில் வட்ட வட்டம் போது காசு காசா வெட்டிடுவேன். வெட்டி போட்டுட்டு லேசா 2 உப்புக்கல் போட்டு வேக வச்சிருவேன். அதை அப்படியே சாப்பிட்டுருவேன். வெள்ளையா வெளிக்கு வந்து வெள்ளையாவே போயிடும். சுத்தமாயிருதுங்க. அப்புறம் மசாலாவெல்லாம் இல்லைங்க, எதுவுமே இல்லைங்க. அப்புறம் வெள்ளையவே போகும். அந்த தொல்லியில எடுக்க மாட்டேன். தொல்லி நெகு நெகுன்னு இருக்குங்க. நீங்க அந்த அந்த கதலை வாழைகளுடைய தொல்லி வந்து ரொம்ப மென்மையா இருக்கும். முந்தக்காய் மாதிரி இருக்கும். ஒன்றும் தெரியாது. வேகம் வச்சிட சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். சில நேரத்தில் என்ன பண்ணுவோன்னு கேட்டிங்கன்னா, பொடிப்படியே நறுக்கி கொஞ்சம் கடுகுல போட்டு தாளிச்சு விட்டு அப்படியும் சாப்பிடுவோம். அது நல்லா இருக்கும். இப்படி அதுல நேரமாக சொல்லி சோம்பேறி தானே. அப்படியே சில நேரத்தில் என்ன தெரியுங்களா, சில நேரத்தில் என்ன பண்ணுவோம், முழு வாழைக்காய் அப்படியே முழு வாழைக்காய் உள்ள போட்டு இதை ஒரு 5 வாழைக்காய் இருந்தா போதும். ஒரு வாழைக்காய் 50 கிராம் இருக்கு. எப்படியே 30 கிராம் 35 கிராம் இருக்கு. ஒரு 5-6 வாழைக்காய் அப்படியே உள்ள போட்டோம்னா, காம்பை மட்டும் நறுக்கிடுவேன். இந்த பக்கம் ஒரு காம்பு முக்க நட்டு அப்படியே முழுசா போட்டுருவேன். இப்படியே 5 நிமிஷம் தான். குக்கர் 5 நிமிஷம் கூட கிடையாது. சின்ன வந்து அப்படியே இறக்கிட வேண்டியதுதான். அப்படியே சூடானதுக்கு அப்புறம் அப்படியே கடிச்சு சாப்பிட வேண்டியதுதான். அப்படியே வயிறு சுத்தமா, பயங்கரமா சுத்தமா, நல்ல சுவையாம இருக்கும். நல்லா சாப்பிடலாம். அது ஒரு டேஸ்ட், அது ஒரு சுவையான, அது இயற்கையான ஒரு சுவை இருக்குது. சாப்பிட்டு பார்க்கலாம். நீங்க சாப்பிட்டு பாருங்க, நல்லா இருக்கும். ஏன்னா இந்த சுத்தத்துல உடம்பு ஈங்குதுன்னு இதெல்லாம் யாருன்னா, இந்த விஞ்ஞானத்தை தெரிஞ்சவன் தான் செய்ய முடியும். இந்த விஞ்ஞானத்தை தெரியாம எவனும் செய்ய முடியாது. இது ரகசியமே தானே. இந்த அறிவியல் விளையாட்டு. இப்ப இந்த மேஜிக் தெரிஞ்சவன், இந்த விஞ்ஞானம் தெரிஞ்சவங்க தான் இந்த தைரியம் வரும். இது யாருக்கு வரும் இந்த தைரியம்? அப்படி பார்த்தோன்னா, பழக்கடை வச்சிருக்கும் போது ஏன் புற்றுநோய்க்கு ஆளாகுறீங்க? மருந்து கடை வச்சிருக்கும் போது சக்கரை நோய்க்கு ஆளாகுறீங்க. ஓட்டக்கடை வச்சிருக்கும் போது எல்லா நோய்க்கு வருது. எல்லாம் தெரியுது இல்லையா? ஆப்பிள் பழ
ஆ ஆப்பிள் பழம் விளையிற இடத்துலயே நோயாளியே தான் இருக்கான். அந்த ஆப்பிள் பழம் பொறிக்கிறவங்க மொண்டி மொண்டி தான் போறாங்க. ஆப்பிள் பழம் பொறிக்கிறவனே மொண்டி மொண்டி தான் போயிட்டு இருக்கிறான். எனவே ஆப்பிள் பழம் சாப்பிட்டா உடம்பு சுத்தம் தெரியாது. ஆப்பிள் பழத்தை விற்க தெரியுமே தவிர ஆப்பிள் பழம் சாப்பிட்டா ஆரோக்கியம் வரும் தெரியாது. அதுதான் இந்த அதுக்கு பேர் என்ன, அதுக்கு பேர் என்ன கேட்டீங்கன்னா குங்குமம் செமந்த கழுதை. படிச்சுட்டு அதன்படி நடக்கிறது இல்ல. படிச்சுட்டு அதன்படி நடக்கிறது இல்லைங்க. அதான் கற்க காசு அங்க போய் போயிடுறது. நேர வாய் ருசிக்கு போயாச்சு. வாய் ருசி மனதோட சேர்ந்துக்குது பாருங்க, அது ரெண்டு கூத்தடிக்குது. அது மனதோட சேர்ந்துட்டு உடம்பை கெடுக்குது. வாய் ருசி மனமும் சேர்ந்துக்கிட்டு உடம்பை கெடுக்குது. அத ஒரு விலைக்கு கூத்தடிச்சு உடம்பை சேதாரம் பண்ணி சாவடிக்குது பாருங்களா. நாம சந்தோஷம் சந்தோஷம் நினைச்சுக்கிட்டு ஆடிட்டு கடைசியில கூத்தாடி கூத்தாடி பூட்டு உடைத்தாண்டின்னு ஒரு பாட்டு இருக்கும். நந்தவனத்துல ஒரு ஆண்டி அவன் 4-6 மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி அதை கூத்தாடி கூத்தாடி பூட்டு உடைத்தாண்டி அப்படின்னு பாம்பாட்டி சித்தர் பாடல்ல அது வருது. இதெல்லாம் இந்த உடம்பையை பாதுகாக்க தெரியாதனால் ஏற்பட்ட சாபக்கேடுது. இதெல்லாம் சாதாரணமா அந்த சித்தர்கள் தன்னுடைய மக்கள் மொழியில் எழுதி வச்சாங்க. 10 மாசம் வந்தா கடத்தி சுமந்து பெற்றார். அப்போ அததான் அந்த சித்தர்கள் மொழி அப்படிங்கிறது. உலகத்துல சித்தர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்க. 1வது மாசத்துல இப்படி, 2வது மாசத்துல இப்படி ஒவ்வொரு வளர்ச்சிக்கும் எப்படி தெளிவா சொல்லிருக்காங்க. ஆமா, ஸ்கேன் இப்ப அந்த மின்காந்த அலைகள் கண்டுபிடிச்சு ஸ்கேனை வச்சு கண்டுபிடிக்கிறீங்க. அவன் அழகா எழுதுறானே இப்படி இருக்கும் இப்படி இருக்கும் இப்படி இருக்கும் இப்படி. இதுதான் அனுபவம். ஆதி காலத்துல மருத்துவம் அப்படித்தான் இருந்ததுங்க. அது இப்ப உள்ள பாக்குற அந்த கருவி கண்டுபிடிச்சங்காட்டிதான் வளர்ச்சியை கண்டுபிடிக்கிறீங்க. அதுக்கு முன்னாடி இப்படித்தான் இருக்குன்னு ஒரு டிராயிங், இப்படித்தான் இருக்குன்னு ஒரு கற்பனை. அது சரிதான். அது ஓரளவுக்கு முன்ன பின்ன இருக்கான். அதெல்லாம் இப்படித்தான் உருவாகும். அந்த பருப்பொருள் உண்டாகும். அப்ப சிறு சிறு பிராணிகளை பார்ப்பாங்க, மனிதனை பார்ப்பாங்க, எழுதி வச்சிருக்காங்க. அந்த அகத்தை உணர்தல்னு பேருங்க. அப்ப அதுலயே தீவிரமா இருந்து இப்படித்தான் இருக்கும்னு எழுதுவாங்க. 90 விழுக்காடு 95 ஏன்னா உடம்புக்கு 64 வினாடி சுவாசம் 64 வினாடி கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு சொல்றது பெரிய விஷயம் தானே. 64 வினாடி நமக்கு ஒரு சுவாச பயிற்சி, அது ஒரு சுழற்சின்னு சொல்றான் பாருங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 1 நிமிடம் கணக்காகுது. 1 நிமிடத்தை விட 4 வினாடி அதிகமா இருக்குது. இதுவே பெரிய விஷயம். உயிர் அப்படித்தான் மாறி மாறித்தான் இயங்கும். நீ சொல்ற மாதிரி எல்லாம் 60 வினாடில அது வேலை செய்யாது. அது எவ்வளவு வேலை நடக்கும். அது 60 வினாடி மெக்கானிக்கல் கிளாக். அது மெக்கானிக்கல் இயந்திரத்தன்மையாக இருக்குது. 60 வினாடிகள் காட்டும். இது அப்படி இல்லை, 64 வினாடி காட்டும். அதுதான் அந்த சுவாசம். சரி, இதோட நிறைவு செஞ்சுக்கலாம். ஆக்கினால அந்த மனதையும் உடலையும் நாம் சரி செய்யணும்னா அந்த அகத்தூய்மைக்கு வரணும். ஆக கீழே பரிந்துரைக்கப்படுகிறது. ஆக உடலும் உள்ளமும் சேர்ந்த ஆரோக்கியத்தை பெற விரும்புவோர் தான் சுவாசிக்கும் காற்றையும் குடிக்கும் நீரையும் கவனத்துடன் பரிசீலித்து உட்கொள்வார்கள். அவை உங்கள் உணவின் முக்கிய பகுதியாகும். மீண்டும் சந்திக்கலாம்.